ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பும் கீரைக்கடையிலும் தான். இந்த புளிக்குழம்புக்கு கொண்டக்கடலை போடாமல் நாங்கள் வந்து புளிக்குழம்பு வைக்கவே மாட்டோம். ஸோ கருவடகம், கருப்பு கொண்டக்கடலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு. என்ன பாகக்காய் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பாகக்காய் சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வைக்கிற ஒரே வழி இந்த புளிக்குழம்புல போட்டு வைக்கிறது தான். ஸோ கீரைக்கடையில் வந்து நம்ம ஊரில் தண்டுக்கீரை, முளைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து பூண்டும், உப்பு, கொஞ்சமாக தண்ணி இதை போட்டு வேக வைக்க வேண்டியதான். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிக்க வேண்டியதான். நான் அதனால தான் கீரை வந்து பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். மசிக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியேவும் குழந்தைங்களுக்கு 8 மாத குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். புளிக்குழம்பும் கீரைக்கடையிலும் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதுவே நீங்கள் லஞ்ச் பேக்குக்கு கீரை சாதமாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா இதே ஸ்டெப்பெல்லாம் பண்ணிவிட்டு கூட வந்து பருப்பு சேர்க்கணும். பருப்பு வந்து மைசூர் தால் சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து லேட்டானாலும் சாதம் வந்து கட்டியாகாமல் தலை தலைன்னு இருக்கும். ஸோ இது கூட தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அதில் போட வேண்டியதான். அப்புறம் அல்தியில் இன்றைக்கி ஒரு சூப்பர் ப்ராடக்ட் பார்த்தேன். இது வந்து சல்லடை தான், மாவு சலிக்கிற சல்லடை. நார்மலாக நம்ம வச்சுருக்க சல்லடையை காட்டிலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு கீழே சிதறாமல் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தேன். இன்றைக்கி அல்தியில் கிடைக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.